சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்கார் அர்ஜுன், உட்கார். ரொம்ப வலிக்குதா அர்ஜுன்? இல்ல. ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இல்ல மலர், அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா வலி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. மலர், சொல்லு அர்ஜுன். ஐம் ஓகே. நீ போய் பார்வதிட்ட பேசு. எனக்கு அடிப்பட்டதை காரணமா வச்சு அக்கா பார்வதி மேல ரொம்ப கோவத்தை காட்டிட்டாங்க. அவங்க முகமே மாறிடுச்சு. அவங்க சந்தோஷ பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள அக்கா குறுக்க வந்து அவங்க திட்டி அமைச்சிட்டாங்க. முதல்ல நீ போய் அவங்கள சமாதானப்படுத்து. ஏற்கனவே சந்தோஷம் பிரிஞ்சிருக்கிற வேதனையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் ஒரு பக்கம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கா திட்டினதை பத்தியே யோசிச்சு கவலைப்பட்டு இருக்க போறாங்க. போய் முதல்ல அவங்கள பாரு. சந்தோஷம் என்ன சொன்னாருன்னு கேளு. என்ன ஆனாலும் நம்ம சந்தோஷம் வெளியே கொண்டு வந்துருவோங்கிற நம்பிக்கைய நீ தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன மலர், நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதில் எதுவுமே பேசாம என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நீ எவ்வளவோ போராடி இருக்க. இப்ப உனக்கு அடிபட்டது கூட அதனாலதான். இதுவே மத்தவங்களா இருந்திருந்தா உன் அக்கா பேசினதுதான் கரெக்ட்னு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நீ அப்ப கூட பார்வதி அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசின. இப்பவும் நான் உன்னை பார்க்க வந்தா நீ அக்கா கஷ்டப்பட்டு போறா, அவளை போய் பாத்துக்கோன்னு சொல்ற. எனக்காக நீ எதை வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் அக்காவுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அர்ஜுன். என்ன சார்ந்தவங்களை கூட என்ன எப்படி பாத்துக்குவியோ அதே அன்போடவும் அக்கறையோடவும் பாத்துக்கிறியே. மலர், என்ன பேசுற நீ? இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பார்வதி உன்னுடைய அக்கா. உனக்கு அவங்க மேல என்ன அக்கறை இருக்கோ அதே மாதிரி அக்கறை எனக்கும் இருக்காதா? நீ இப்ப சொன்ன மாதிரி இது பார்வதியோட பிரச்சனையா நான் பார்க்கல. உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேறன்னா நான் பார்க்கல. நீயும் சரி, உன்னை சார்ந்தவங்களும் சரி, என்னோட குடும்பம் தான். அது உன் அக்கா, சந்தோஷ், பெரியம்மா, ஏன் கட்டெரும்பு, பொங்கல் எல்லாருமே என் குடும்பமா தான் நான் பார்க்கறேன். அவங்கள யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து நிற்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். நீ பண்றதுக்கு எல்லாம் திரும்ப நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் உன்னோட அன்பையும் காதலையும் மட்டும் எனக்கு கொடு. அது போதும் எனக்கு. அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சரி, போ பார்வதிட்டு பேசு. சரி அர்ஜுன். என்னக்கா, துர்கா பேசினதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? அவ பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. அவளை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. எப்போ நம்மள வச்சு என்ன பிரச்சனைய உருவாக்கலான்னு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா. இன்னைக்கு அர்ஜுனுக்கு அடிபட்டது ஒரு காரணமா வச்சு உன்கிட்ட சண்டை போட்டுட்டா. அதுக்காகலாம் நீ இப்படி வருத்தப்படாதக்கா. இல்ல மலர்,
அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. நானும் அர்ஜுனுக்கு அடிபட்டதை கூட பார்க்காம சந்தோஷ் மாமாவை பத்தி பேசியிருக்க கூடாது. தப்பு என் மேலேயும் தான். அவங்க சொன்ன மாதிரி நான் சுயநலமா தானே நடந்துக்கிட்டேன்.